வேடன் வந்து அவங்களோட தாய் வந்து ஈழத்தமிழருடைய அந்த தாய் வயிற்றுல பிறந்தவர் தான் வேடன். கிட்டத்தட்ட 1990-95 காலகட்டத்தில் ஈழத்தில் போர் நடந்துட்டு இருந்த நேரத்தில் வந்து அவங்க திருச்சி முகாமுக்கு தான் வராங்க. திருச்சி முகாமில் இங்கே ஒரு மலையாளத்தாரை பார்த்து அங்கே காதல் வசப்பட்டு அவங்க திரும்ப கேரளாக்கே போயிடறாங்க, கல்யாணம் பண்ணி கேரளாக்கே போயிடறாங்க. அப்போது பிறந்த 2வது மகன் தான் வேடன். ஆமாம், அவனுக்கு வேடன்லாம் பேர் இல்லை, இயற்கையாக அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் வேறு. ஆனால் அவன் வந்து பார்க்க ஒரு காட்டுவாசி மாதிரி இருப்பான். ஒரு பள்ளி பருவத்துக்கு போறான், ஸ்கூலுக்கு போறான் அப்படின்னா அவனை எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இருளன்னு சொல்லுவாங்க. ஆமா, இல்ல காட்டு மிராண்டி இருளன், அவன் பாரு எப்படி இருக்கான் அப்படின்னுவாங்க. அங்க கேரளாவில் வேட்டைக்காரன் வீட்டு பையன், வேட்டைக்காரன் பையன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த வார்த்தை வந்து பதிஞ்சிருச்சு. வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கேரளால இருக்கட்டும், அந்தந்த இடத்துல இவர் வந்து ஒரு இடத்துல வந்து ப்ரோக்ராம் பண்ணார் அப்படின்னா கிட்டத்தட்ட கேரளால மக்கள் தொகை கம்மி தான். அங்க கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேராவது குவிந்து அந்த இடத்துல நின்று இவருடைய பாடலை ரசிப்பாங்களாம். ஏன்னா அந்த மக்களின் வலி, ஆட்சியாளர்களின் கொடுமைகள், அங்க கேரளா மக்களுக்கு என்ன தேவை, உலகத்தில் என்ன நடக்கிறது, உலக அரசியல் என்ன நடக்கிறதுன்னு எல்லா விஷயங்களும் அவருடைய ஒரே பாட்டிலேயே வந்து அடங்கிடும். அந்த ஹோட்டல்ல வேடன் வந்து கஞ்சா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வேடனை வந்து கைது பண்றாங்க. வேடனோட அந்த நண்பர்களை கைது பண்ணி கூட்டு போறப்ப நீங்க பார்க்கணும், கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான போலீஸ் வேடனுடைய சட்டையை பிடிச்சி தரன்னு விழிச்சு கூட்டு போறாங்க. என்னையா பண்ணாருன்னு கேட்டா கஞ்சா வியாபாரம் பண்ணாரு வேடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏப்ரல் மாதம் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து வேடனை சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போச்சு. அதே 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் வேடனுக்கு பாதுகாப்புக்கு வந்தது. கண்டிப்பா எவ்வளவு பெரிய ஒரு புரட்சிகர செயலை வந்து வேடன் செஞ்சிருக்காரு. அரசியல் செய்யக்கூடிய எந்த ஒரு தலைவர்களும் வேடனுக்கு ஒரு ஆதரவே கொடுக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் மட்டும்தான் வேடன் வந்து தனிப்பட்ட நபர் கிடையாது. அவன் ஒரு தமிழனா இருக்கட்டும், ஈழத்தாயின் வயிற்றில் பிறந்த மகனாக இருக்கட்டும், ஆனால் அந்த வேடன் என்பவன் தான் நான். கலங்கரை நேயர்களுக்கு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்? இல்லை, அதான் ஒரு புரட்சிகர பாடகர், ஒரு ராப் சிங்கர், எல்லார் மத்தியிலும் இன்னைக்கு வந்து பேசுபொருளாக இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா, எந்த மீடியாவை எடுத்தீங்கன்னாலும் அவர் இன்னைக்கு ஒரு பேசுபொருளாக, ஒரு உலக நாயகனாகவே உருவெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமா தமிழர். ஆமா, அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். கண்டிப்பா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனா வந்து ஆதரவு நமக்கு தமிழகத்துல இருந்து எந்த அளவுக்கு வந்து வேடன் அவர்களுக்கு, ஒரு தமிழரான வேடன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது உண்மையாவே 0 அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் தான் வந்து ஒரு தமிழன் வந்து வேடன் என்பவன் வந்து ஒரு தமிழன் அப்படின்றத விட வேடன் தான், நான் தான் அந்த வேடன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஆதரவும் அன்பும் அளிச்சிருக்காங்களே தவிர மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் மூச்சு கூட விடலை இந்த வேடனை பத்தி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ராப் சிங்கரு, அதுக்கு இந்த கானா சிங்கர், இவங்க எல்லாருமே இந்த சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்னா, இவன் வந்து குடிகாரனாக இருப்பான், இவன் வந்து கஞ்சா குடிக்கையாக இருப்பான், இவன் வந்து பொண்ணுங்களோட சுற்றிட்டு இருப்பான், இவனுக்கு எதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் இவன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து வந்திருப்பான் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இவனை இந்த மக்கள், இந்த சமூகம் நிராகரிக்கும். நீங்க இதே பிரச்சனை வந்து ஒரு பிளேபேக் சிங்கருக்கு நடந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாமே அவர் எவ்வளோ பெரிய நல்ல பாடகர் தெரியுமா, அவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்க எல்லாம் சும்மா இருக்கீங்க அப்படின்வாங்க. பிளேபேக் சிங்கருக்கு ஒரு விதமான பார்வை, ராப் சிங்கருக்கு, கானா சிங்கருக்கு ஒரு விதமான பார்வை இந்த சமூகத்துல இருக்குது அப்படின்றது தான் இது. கண்டிப்பா. இன்னொன்னு, அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் குடி அப்படின்றத விட அவர் வந்து இலங்கை தமிழர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய அம்மா வந்து இலங்கையில பிறந்த ஒரு பெண்மணி, அவங்க தான் வந்து கேரளால வந்து செட்டில் ஆன பிறகு திரிசூர்ல தான் வந்து நம்மளுடைய வேடன் அவர்கள் வந்து பிறந்திருக்காரு. அவருடைய பேருக்கே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அது கேட்கவே நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அது என்னன்னு கொஞ்சம் லைட்டா சொன்னீங்கன்னா. வேடன் வந்து அவங்களோட தாய் வந்து ஈழத்தமிழருடைய அந்த தாய் வயிற்றுல பிறந்தவர் தான் வேடன். கிட்டத்தட்ட 1990-95 காலகட்டத்தில் ஈழத்தில் போர் நடந்துட்டு இருந்த நேரத்தில் வந்து அவங்க திருச்சி முகாமுக்கு தான் வராங்க. திருச்சி முகாமில் இங்கே ஒரு மலையாளத்தாரை பார்த்து அங்கே காதல் வசப்பட்டு அவங்க திரும்ப கேரளாக்கே போயிடறாங்க, கல்யாணம் பண்ணி கேரளாக்கே போயிடறாங்க. அப்போது பிறந்த 2வது மகன் தான் வேடன். திரிசூர்ல பிறந்திருக்காரு. ஆமாம், அவனுக்கு வேடன்லாம் பேர் இல்லை, இயற்கையாக அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் வேற. ஆனால் அவன் வந்து பார்க்க ஒரு காட்டுவாசி மாதிரி இருப்பான். அவருடைய பேர் என்ன, அவங்க அப்பா அம்மா பேர் வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண்தாஸ் முரளி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா அம்மா அழகான பேர் வச்சிருக்காங்க. ஆனால் வேடன் அப்படின்றது வந்து எப்படி வந்ததுன்னு இல்லை சுவாரஸ்யம். அவன் வந்து பார்க்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கருப்பா, ரொம்ப மோசமான நிலையில் அப்படி இருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தன் கருப்பா
ஒரு பள்ளி பருவத்துக்கு போகிறான், ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னா அவனை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருளன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை காட்டு மிராண்டி இருளன், அவன் பாரு எப்படி இருக்கான் அப்படின்னுவாங்க. அங்கே கேரளாவில் வேட்டைக்காரன் வீட்டு பையன், வேட்டைக்காரன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 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 அவனுக்கு அந்த வார்த்தை வந்து பதிஞ்சிருச்சு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், நண்பர்களெல்லாம் அவனை வேட்டைக்காரன் கூப்பிட்றான். அது அப்போ தான் நம்ம ரெட்டமலை சீனிவாசன் சொன்னது ஞாபகம் வருது. எந்த சொல் உன்னை இழி சொல்லாக கருதப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லைன்ட்டு. நிச்சயமா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேடன்ற பேராலேயே இன்னைக்கு அவர் வந்து உலக அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்காரு அப்படின்றதான் நம்ம அப்படி வந்து ஒரு இடி சொல்லாக அழைக்கப்பட்ட அந்த பேர் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒலிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேராக மாறி இருக்கிறது அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கருப்பான ஒரு உருவம், ஒரு அக்லி ஃபேஸ்ன்னு சொல்லலாம். எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒதுக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருந்தவர் அந்த ஒரு உருவத்தை பொருட்படுத்தாம, அந்த நிறத்தை பொருட்படுத்தாம, தனக்குள்ள இருக்கிற ஒரு திறமையை பொருட்படுத்தி இந்த அளவுக்கு வேடன் வந்திருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய பேசு பொருளா. கண்டிப்பா அவருக்கு அந்த சின்ன வயசுல இருந்தே ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா ஐயோ இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு போவோம் இல்லையா. ஆனா அவருடைய சிந்தனை அப்படின்னு ஒரு கவிஞர்கள் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய சிந்தனை வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே இருக்கும். அதே வகையில் வேடனுடைய சிந்தனை எப்படின்னா, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதை ஒரு கவிதையாக எழுதுறது அப்படின்றது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கு. அது அப்படியே நாளடைவில் வந்து அந்த கவிதையை, அந்த உணர்வுகளை, அந்த வழிகளை வந்து பாடக்கூடிய வகையில் பாடி 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 அவர் ஒரு மிகப்பெரிய ராப் சிங்கராக வந்து உருவெடுத்துட்டாரு. அதுவும் இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, பொதுவாக ராப் சிங்கர்னா ஒரு குரூப்பாக பாடுவாங்க, கொஞ்சம் இதுவாக ஃபேமஸாக ஆன பிறகுதான். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க கேரளால இருக்கட்டும், அந்தந்த இடத்துல இவர் வந்து ஒரு இடத்துல வந்து ப்ரோக்ராம் பண்ணார் அப்படின்னா கிட்டத்தட்ட கேரளால மக்கள் தொகை கம்மி தான், அங்க கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேராவது குவிந்து அந்த இடத்துல நின்று இவருடைய பாடலை ரசிப்பாங்களாம். ஏன்னா அந்த மக்களின் வலி, ஆட்சியாளர்களின் கொடுமைகள், அங்க கேரளா மக்களுக்கு என்ன தேவை, உலகத்தில் என்ன நடக்கிறது, உலக அரசியல் என்ன நடக்கிறதுன்னு எல்லா விஷயங்களும் அவருடைய ஒரே பாட்டிலேயே வந்து அடங்கிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழ் உணர்வு மிக்க ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம். புரியுது. ஏன் அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேடன் வந்து ஒரு சாதாரண பையன் கிடையாது. வேடன் எங்கேருந்து வந்தான் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. வேடன் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து பிறந்தவர். அவர் வந்து முதல் வேலை அவர் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டும் பணியெலாம் இருக்குல்ல, அந்த பணியில் அவர் ஏதோ ஒரு வேலை செஞ்சு அந்த இடத்துல தான் அவருடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. அப்போ கொஞ்ச நாள் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த வேடன் என்ன பண்ணுறாரு, ஒரு சினிமா டைரக்டருக்கு உதவியாளரா சும்மா கூட போய், அந்த உதவியாளர்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடையாது, சும்மா கூட உதவியாளரா அங்கே இருக்காரு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்த திறமை ஒரு நண்பர்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா அவர் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வரைக்கும் அவரோட பாடல் வந்து திரையில ஒலிக்க ஆரம்பிச்சது. அப்படிதான் வேடன் வர்றார். அந்த வேடனுக்கு இந்த வறுமையினுடைய கஷ்டம் தெரியும், மக்களுடைய ஏழ்மை, வறுமை எல்லாமே தெரியும். அதனால தான் அவருடைய பாடல்களில் இருக்கிற வார்த்தைகள்லாம் வலிதோர்ந்த வார்த்தைகளை எழுச்சி வார்த்தைகளாக அவர் பயன்படுத்தி பாடுறாரு. அந்த பாடலை பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு ஒரு வெறியும் எழுச்சியும், ஒருத்தர் எப்படி பேசி நம்மளை உணர்வூட்டணும் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்வை பாடல்கள் மூலமா ஊட்டுறதுன்றது, இது ஒரு ராப் சிங்கரா அதை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வேலையை வேடன் செய்யறாரு. கருப்பின மக்களுக்கு ஏற்பட்ட அந்த துயரங்களை கூட அவர் வந்து வார்த்தைகளாக வழியாக வந்து அந்த இடத்திற்கே போய், வெளிநாடுகளுக்கே போய், அவங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடங்களுக்கே போய் பாடி, அந்த மத்தியிலையும் அவருக்கு வந்து பல வரவேற்புகள் உலக நாடுகள்லயும் இருக்கு அப்படின்றது தான் இதுல பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. கேரளாலாம் பெருசா அந்த ஹீரோஸை பெருசா புகழ்ந்து பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா கேரளா மக்கள் வந்து படிப்பறிவில் அதிகம் முன்னேறின ஒரு மக்கள். அந்த மக்களாலே வேடன் ரசிக்கப்படுறார் அப்படின்னா வேடனுடைய அந்த வார்த்தைகள், இந்த பாடல்களுடைய வரிகளில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப வலிமையான வார்த்தைகளாக இருக்குது. அதனால தான் அந்த மக்கள் அந்த வேடனை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அவ்வளோ சின்சியரான அந்த வார்த்தைகளை வச்சு இந்த ஒரு பாடலும் பாடுறப்போ மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு அப்படி நிற்கிறாங்க. அப்போ அந்த வேடனுக்கு ஒரு பிரச்சனை வருது. 8 மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் ஒரு பிரச்சனை வருது. வேடன் வளர்ந்துட்டு வர வேடனை முடக்கணும்னு சொல்லிட்டு ஆளும் பாஜக தரப்பு, இந்தியாவை ஆளும் பாஜக தரப்பு யோசிக்குது. ஆனா இல்ல, அதுக்கு மெயின் காரணமே அவர் ஆளும் அரசை எதிர்த்து பல விஷயங்களை தன்னுடைய பாடல்கள்ல மூலமா மக்களுக்கு வந்து உணர்வுகளை, ஆளும் அரசை எதிர்த்து பேசல, ஆளும் அரசனுடைய கொள்கையை எதிர்த்து பேசுறாரு. அதுதான் ஆக மொத்தம் அவர்களை எதிரியாக கொண்டு அவர் வந்து எதிர்த்து பாடலாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறாரு இல்லையா. அதை வந்து டைரக்டா அட்டாக் பண்ண முடியாத இவங்க தான் வந்து குறுக்கு வழியை தேடி இந்த மாதிரி பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஒரு ஹோட்டல்ல வேடன் தங்கி இருக்காரு. அந்த ஹோட்டல்ல வேடன் வந்து கஞ்சா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வேடனை வந்து கைது பண்றாங்க. வேடனோட அந்த நண்பர்களை கைது பண்ணி கூட்டு போறப்ப நீங்க பார்க்கணும், கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான போலீஸ் வேடனுடைய சட்டையை பிடிச்சி தரன்னு விழிச்சு கூட்டு போறாங்க. என்னையா பண்ணாருன்னு கேட்டால் கஞ்சா வியாபாரம் பண்ணாரு வேடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
கஞ்சா வியாபாரம் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அரசுக்கு எதிரான அந்த கொள்கைக்கு எதிரான சித்தாந்தங்களுக்கு எதிரான பாடல்களை, சாதிக்கு எதிரான பாடல்களை, மதத்திற்கு எதிரான பாடல்களை வேடன் பாடல் மூலியமாக பாடுறாரு. அந்த வரிகள் தான் சொன்னேன். நான் பறன் இல்லை, பானன் இல்லை, பூனன் இல்லை, நீ தம்புரானும் இல்லை, அப்படியே நீ தம்புரானாமல் இருந்தாலும் எனக்கு ஒரு மயிரும் இல்லை அப்படின்ற. தம்புரான்றது கேரளாவில் ஒரு பெருத்த சமூகம். அந்த சமூகமாகவே நீ இருந்தாலும் எனக்கு ஒரு மயிரும் இல்லைடா அப்படின்ற வார்த்தையை தைரியமாக ஒருத்தர் பாடுறாருன்னா அது வேடனா மட்டும்தான் இருக்க முடியும். அந்த தைரியம்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த தைரியம் தமிழ் குடி அல்லவா, அவர் பிறந்தது ஒரு தமிழ் தாயின் வயித்துல அப்படின்னும் போது, ஈழத்து தமிழ் தாயின் வயிற்றுல இருந்து வந்ததுனால அப்புறம் எப்படி தைரியம் இல்லாம எப்படி இருக்க முடியும் இல்லையா? அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று நீங்க சொல்லிட்டீங்க, இந்த கஞ்சா பயன்படுத்துறது அப்படின்ட்டு அவருக்கு அந்த ஒரு தீய பழக்கம் இருந்திருக்கு. அதாவது அவர் பர்சனலாக அதை பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் அது தவறு தான், அது தடை செய்யப்பட்டதாக இருந்தால் நான் பயன்படுத்திட்டேன், அது தவறு தான் அப்படின்னு தன்னுடைய தவறை ஒத்துக்கிறாரு. நான் தப்பு பண்ணலை, நான் பண்ணலை அப்படின்ற விஷயத்தை மறுத்து பேசலை. அவர் தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பு தான், நான் இனிமேல் என்னை மாற்றிக்கிறேன், சரி இதோட விட்டுருங்க, எதை குறைந்தபட்சமாக தண்டனையோடு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வரக்கூடிய அவரையும், இல்லை இவனை வெளியே விட்டா நமக்கு ஆப்பு வச்சிருவான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு பெரிய விதமாக இவர் கஞ்சா கடத்துறாரு, கஞ்சா விற்கிறாரு அப்படின்ற அளவுக்கு கேரளா மக்கள் நம்பக்கூடிய வகையில் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்திகளை பரப்பியிருக்கு. ஆமாம், ஊடகங்கள் அதை பெருசாக காட்டினாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வித்தாரா பயன்படுத்தினாங்க அந்த குழப்பத்தையே ஏற்படுத்திட்டாங்க. நீதிமன்றமே சொல்லுது ரொம்ப குறைந்த அளவு தான் அவர்கிட்ட கைப்பற்றப்பட்டது, கண்டிப்பாக விற்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே விஷயம் தமிழ்நாட்டில் நடந்தது. சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க. வச்சிருந்தான்னு கைது பண்ணாங்க. வித்தாரா அப்படின்றதான். இப்போ கஞ்சா சவுக்கு சங்கர் வச்சிருக்காருன்னா வித்தவன் இவன், அவனையே நீ கைது பண்ணல, அவனையே நீ துரத்தலை. தமிழ்நாட்டில் நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இந்த இடத்துல கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, இவர் தான் விற்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்களேன். என்ன நடக்கும்? நாளைக்கு நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அவங்க உங்களை உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் ஏதாவது ஒரு செயலை செய்வாங்க. எப்படி அவங்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும். உன்னை பற்றி அவன் ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க கஞ்சா இருக்குது. இந்தியா முழுக்க கஞ்சா இருக்குது. வித்தவனை நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்களை தான் பிடிப்பாங்க. அத்தகைய சிக்கல் இங்கே இருக்குது. ஆனால் அவங்களெல்லாம் பிடிக்காம நீ ஏன் இவனை மட்டும் இது பண்ணுற? அப்போ டார்கெட் யார் இஷ்யூ வைஸ்ட்டு உன்னை அட்டாக் பண்ணுறாங்க, யார் சித்தாந்த ரீதியாக உன்னை அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்கள அரசு ஏவி விடும் அப்படின்றதுக்கான வேலை தான் சவுக்கு சங்கர் கண்ணிக்கு நடந்தது, வேடனுக்கு நடந்தது. ஒரு கட்டத்தில் நொந்து போய் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சிப்போ நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி அவங்க மனநிலைமையை ஏற்படுத்திட்டோன்னா அவங்கள பற்றி பாடாமல் ஒடுங்கிடுவாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இப்படி செயல்படுகிறதா அப்படின்ட்டு பல கேள்விகள் தான் இந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஜாமீனில் வெளியே வராது. வெளியே வந்ததுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் புலியோட பல்ல செயினில் போட்டிருக்காரு. அப்போ இவர் புலியை வேட்டையாடிருப்பார், இவர் பேர் வேடன் வேட்டையாடிருப்பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்த வனத்துறை சார்பாக ஒரு கைது நடவடிக்கை நடக்குது. எவ்வளோ அச்சுறுத்தல் பாருங்களேன். கஞ்சா வச்சிருந்தா சரி, ஜாமீன்லேருந்து வெளியே வந்துட்டார், திரும்ப இது மேலே ஒரு கேஸு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ரீசன் அப்போலாம் அவர் சொல்கிறாரு, என்னோட ரசிகர் ரஷ்யாவிலேருந்து எங்கள் ஒரு வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு, அதை நான் போட்டுருக்கேன், அது புலிப்பல் இதெல்லாம் இல்லை அப்படின்றப்போ சொல்கிறப்போ அதுக்கு திரும்ப ஜாமீன். இப்போ ஏப்ரல் மாதம் இந்த இன்சிடென்ட் நடந்ததுங்க. மே 18 கேரளாவில் SC/ST அந்த ஆணையம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வேடன் வராரு. ஏப்ரல் மாதம் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் வேடனை சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போச்சு. அதே 1000க்கும் மேற்பட்ட போலீஸு வேடனுக்கு பாதுகாப்புக்கு வந்தது. கண்டிப்பாக எவ்வளவு பெரிய ஒரு புரட்சிகர செயலை வேடன் செஞ்சிருக்காரு அப்படின்றத நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா அவர் அந்த SC/ST மக்களுக்கு அப்படின்னு இது மட்டும் இல்ல, பல நிகழ்வுகள்ல அவர் கலந்து கொண்டு இந்த மாதிரியான ராப் சாங்ஸை அங்க அரச நிகழ்வுன்றதுனால பெரிய பிரச்சனை. அந்த SC/ST அப்படின்றது எந்த இன மக்களை குறிக்கிறது, அவங்களுடைய ஜாதி என்ன அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. அப்போ நீங்க அந்த காவல்துறை அவனை ரொம்ப அராஜக போக்குல பண்ணதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கு எதிராக அரசு நின்றுச்சு. கேரள அரசு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேடனுக்கு ஆதரவாக கேரள அரசு நிற்குது, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக வேடனுக்கு எதிராக நிற்குது. இதெல்லாம் பார்த்து அந்த சின்ன பையனாக இருக்கக்கூடிய வேடனுக்கு என்ன நினச்சிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டே, என்னை இன்னைக்கு கைது பண்ணுறல்ல, என்னை இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி கூப்பிட்டு போகிறல்ல, ஒரு நாள் பாரு எனக்கு நீ பாதுகாவலனா வருவேன், எனக்கு நீ வாட்ச்மேனாக வருவடா அப்படின்ற ஒரு கோபம் அவனுக்கு இருந்திருக்கல. அந்த கோபத்தினுடைய சாதனை தான் மே 18ஆம் தேதி வேடனுக்கு பாதுகாவலர்களாக இதே காவலர்கள் வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை நீங்கள் காட்டுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அவர் அப்படியே தரன்னு இழுத்துட்டு போடுறதும்
அவர் ஓடி வருவார். இவங்கெல்லாம் பாதுகாப்புக்கு பின்னாடி ஓடி வந்து இதே காவலர்கள் வீடியோ எடுப்பாங்க. அந்த அளவுக்கு வேடன் வந்து பல விஷயங்களை சாதிச்சுக்காரு. 10 பாடல் தாங்க பாடியிருக்காரு. 10 பாடலில் உலக அளவில் வந்து பேசுபொருளாக பெரிய விஷயம் இல்ல. ஒரு ஆளா வந்து வேடன் மாறி இருக்காருன்னா அவருடைய அந்த பாடல்களுடைய வரிகள் தான் அந்த இடத்துக்கு அவரை கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். நிச்சயமா ஒரு தமிழன் மேல கை வச்சுனா எங்க இருந்தாலும் தமிழர்களினுடைய குரல் ஒலிக்கும் அப்படின்ற கூடிய வகையில தமிழகத்துல இருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு தான் வந்து பல பேரும் வந்து எதிர்பார்த்திருப்பாங்க. குறிப்பா வேடன் வீட்லயாவது எதிர்பார்த்திருப்பாங்க, வேடனும் எதிர்பார்த்திருக்கலாம். ஏன்னா தானும் ஒரு தமிழன் அப்படின்ற ஒரு உணர்வோட. ஆனா இங்கு தமிழகத்துல அரசியல் செய்யக்கூடிய எந்த ஒரு தலைவர்களும் வேடனுக்கு ஒரு ஆதரவே கொடுக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் மட்டும்தான் வேடன் வந்து தனிப்பட்ட நபர் கிடையாது. அவன் ஒரு தமிழனா இருக்கட்டும், ஈழத்தாயின் வயிற்றில் பிறந்த மகனாக இருக்கட்டும், ஆனால் அந்த வேடன் என்பவன் தான் நான், அவனுடைய வலிகள் உணர்வுகள் தான் எனக்கு இருக்கு, அங்க அவன் இருக்கான், நான் இங்க வந்து ஒரு வேடனாகத்தான் மக்களிடையே வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு தன்னுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தி வேடனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குரலாக வந்து தமிழகத்துல இருந்து ஒலித்த ஒரே நபர் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம சீமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஆனா இங்க என்னன்னா, இப்போ இந்த கமல்ஹாசன் அந்த இஷ்யூ கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழிலிருந்து தோன்றியதுதான் கன்னடம் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். திராவிட மொழிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்ல இருந்து தோன்றியதுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா என் மொழி தாண்டா மூத்த மொழி அப்படின்னு வாயை திறந்து சொல்றதுக்கே தமிழக அரசியல்ல இருக்கவங்களுக்கு தைரியம் இல்லைன்னா அப்ப நீங்க எங்க இருந்து தமிழ்நாட்டை காப்பீங்க, தமிழ் மக்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு உறுதுணையா இருப்பீங்க அப்படின்னு எப்படி நம்புறது? ஏன்னா ஆதாரங்கள், அறிவுபூர்வமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இருக்கு. அதை வைத்து கொண்டு கூட உங்களால வாய் திறந்து பேச முடியல, என் மொழி மூத்த மொழி, உயர்ந்த மொழின்னு சொல்ல முடியலன்னா அப்ப நம்மளுடைய தமிழகத்தின் நிலை என்ன அப்படின்றத நிச்சயமா தமிழர்கள் மட்டுமில்ல மக்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் மாற்றம் நிச்சயமா வரும் அப்படின்னு சொல்லலாம். புரியுது. எந்த விஷயத்துல வேடனை வந்து நம்ம காப்பாற்றணும், எந்த விஷயத்துல வேடனுக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா, கஞ்சா கேஸ்ல கைது பண்ணாங்க, புலி வச்சிருந்தாருன்னு அவர் மேல வழக்கு போட்டாங்க. அதெல்லாம் தாண்டி மே 18 அவர் நடத்தின நிகழ்வுக்கு அப்புறமா அவர் மேலே போடப்படக்கூடிய வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு அப்படின்ற ஒரு வழக்கில் நீங்கள் வந்து அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய தரப்புலேருந்து அமித்ஷாவுக்கே கடிதம் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் ஒரு அகதி, அவர் இங்கே கேரளா அரசுக்கு, கேரளா நாட்டுக்கு, ஒரு கேரளா நாட்டை திசை திருப்பும் வகையில் ஒரு வகையான பாடலாக பாடுறாரு. மக்கள் மத்தியில் பெரிதும் வரவேற்பை ஏற்படுத்துது. மே 18 நடத்தின அந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடந்துக்கிட்டாங்க. அதில் பல மக்கள் வந்து இரத்த காயங்களோடு வீட்டுக்கு போனாங்க. அவ்வளவு நெருக்கடிகள் அங்கே நடந்தது. அதனால் வேடனை கைது பண்ணணும், வேடனை வந்து நீங்கள் தேசிய புலமை பாதுகாப்பு நீங்கள் வந்து விசாரிக்கணும் அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டோம் நீங்கள் வேடனுக்கு உதவலைன்னா எப்படி? இந்த அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் எல்லாருமே நம்ம அதுக்கு வேடனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்ல அப்படின்றதுக்கு. இன்னொன்று ராப் சிங்கர் அப்படின்னு வரப்போ இந்த வேடன் யார், தமிழ்நாட்டில் வேடன் எப்படி இருக்கார் அப்படின்னா, 8 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வேடன் வராரு. வேடன் தமிழ்நாட்டுக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி வரப்போ அசல் கோளாறு, அதுக்கப்புறமா இன்னொருத்தர் இந்த இலுமினாட்டி பாட்டு பாடினவர் ஒரு 2 பேரோட வராரு. இவங்க 2 பேரும் பிஹைண்ட்ஸில் ஒரு விருது வாங்குறதுக்காக வராங்க. வேடன் கீழே உட்காந்துருக்காரு. அப்போ இந்த இலுமினாட்டி பாட்டு பாடினவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்களோட இன்னொரு நண்பர் வந்திருக்காரு, அவரை வந்து கூப்பிடுங்க, ஸ்டேஜுக்கு கூப்பிடுங்க மச்சி அப்படின்னு சொல்லிட்டு அசல் கோளாரை பார்த்து சொல்கிறார். அவர் என்ன பண்ண, டே வேடா வா மேலே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பிரதர் ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. வேடன் ஏறி போகிறப்ப அந்த பாட்டு, அவர் பாடின அந்த பாட்டு வந்து பின்னாடி ஒலிக்குது. வேடனுக்கு ஒரு கைத்தட்டல் கூட இல்லை. யாரும் தெரியல, யார் இந்த சின்ன பையன், இவனை ஏன் ஸ்டேஜுக்கெலாம் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இவன் தான் இவர் வேடனே சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன தெரியல நினைக்கிறேன், நான் தான் வேடன், நான் வந்து ராப் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் அசல் கோளாறு சொல்கிறாரு, சீக்கிரமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அவரை பற்றி, ஏன்னா அவரோட பாடல்கள் அப்படி இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது வேடன் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அசல் கோளாறு என்ன, அசல் கோளாறு வேடன் என் மண்ணு பையன்டா, என் ஈழத்து தாயிலிருந்து பிறந்து வந்த பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அவ்வளோ ஆரவாரம், அவ்வளவு கைத்தட்டல்கள், அவ்வளவு மக்கள் ஆதரவோடு வேடன் இன்னைக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. வேடன் தனி மனிதன் அல்ல, ஒட்டுமொத்த 7 கோடி தமிழருடைய ஒரு பிள்ளை அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். அப்படிப்பட்ட வேடனுக்கு நம்ம எல்லாருமே ஆதரவு கொடுக்கணுன்றது மிக அவசியமா இருக்கு. சீமான் வந்து சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் வேடன்னு சீமான் எப்படி சொல்றேன், அவன் பாடுவான், நான் பேசுவேன், எனக்கு அந்த அளவுக்கு பாட தெரியாது, நான் பேசுவேன், அவனுக்கு பாட தெரியும், பேச தெரியாது, அவன் பாடுறான், அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த தமிழர்கள் யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்காக பேசுறவங்க, அவங்களுக்காக பாடுறவங்க எல்லாருமே வேடன் தான்.
அப்படி சொல்லிட்டு தான் சீமானோட கருத்தாக இருக்குது. இதே போல் மற்ற தலைவர்கள் பேசணுன்றது தான் நம்மளுடைய எல்லாருடைய ஆமா, எதிர்பார்ப்பா இருக்கு, ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு தமிழனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுதுன்னும் போது ஒரு அதான் நம்மளோட தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் ஒருவரும் குரல் எழுப்பல அப்படின்னும் போது அந்த ஒரு நபரினுடைய மனது எந்த அளவுக்கு வலிக்கும். அப்ப நமக்கு ஆதரவு இல்லையா? அவருக்கு உலகம் முழுக்க ஆதரவு இருக்கு, இருந்தாலும் இனம் இனத்தை தேடும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த இனத்தின் குரலாக யார் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான். ஆனா நீங்க சொன்னது மாதிரி இனிமேல் அவர் தமிழகத்துக்கு வந்தா தமிழ் மக்கள் அவரை வந்து பார்த்தனா அள்ளி அணைச்சிப்பாங்க அப்படின்னே சொல்லக்கூடிய வகையில அவருடைய பாடல்களும் நம்மளுடைய தமிழ் பிள்ளையாகவே அவர் வந்து உருவெடுத்திருக்கார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புரியுது. இந்த ரேப் சிங்கரு இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நார்மலாக என்ன போடுவாங்கன்னா ஒரு லவ் சாங்கு இல்லை 4 பேர் ஃபெயிலியர், 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், இதை தான் இவங்க பாடலாக பாடுவாங்க. ஆனால் வேடன் வந்து சமூகத்துக்கு தேவையான பாடல்களை பாடினதுனால தான் இன்னைக்கு வேடன் பேசுபொருளாக இருக்கான். வேடன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வரப்போ அசல் கோளாறு, இங்கே தமிழ்நாட்டில் பெரிதும் பேசப்படக்கூடிய ஒரு ராப் சிங்கர் அசல் கோளாறுன்னு வச்சுக்கலாம், அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் இப்படியே பாடலை பாடக்கூடாது, நீங்களும் சமூகத்திற்கு தேவையான பாடல்களை பாடணும் அப்படின்னு அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாரு. இதை நான் சொல்லலை, அசல் கோளாரே ஒரு இதில் சொல்லியிருக்காரு. அப்போ அசல் கோளாறு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதெல்லாம் பாடினா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியாதுரா, நான் இந்த இண்டஸ்ட்ரியில் பயணிக்க முடியாது, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் பயணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் இதெல்லாம் தாண்டி காசு பணம் எல்லாத்தையும் தாண்டி நான் மக்களுக்காக பேசுவேன் பாடுவேன் அப்படி சொல்லிட்டு பண்ணுறதுனால தான் வேடன் தமிழ்நாட்டினுடைய ஐடென்டிட்டியாக நிற்கிறார், தமிழர்களுடைய ஐடென்டிட்டியாக இன்றைக்கி இருக்கார். வேடன்னு சொல்கிறப்போ அவர் என்னவா இவனுங்க முத்திரை குத்துறானுங்க, அவன் ஒரு தமிழன், அவனுக்கே இத்தனை பேர் கேரளாவில் ரசிகர்கள் இருக்கணும், தமிழ்நாட்டிலேயே அவனுக்கு ரசிகர்கள் இல்லை, தமிழ்நாட்டிலேயே அவனுக்கு ஆதரவு குரல் இல்லை, கேரளாலேருந்து வர உனக்கு ஏன்டா இவ்வளோ ஆதரவு குரல், அவன் ஈழத்தமிழ் அகதியவன் அப்படின்னு அவனுக்கு முத்திரை குத்துறாங்கன்னா, அந்த இவருக்கு முத வேடன்னு பேர் வச்சப்போ இவர் எவ்வளோ அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று அப்புறம் எந்த சொல் நம்ம இழி சொல்லாக்குதோ அதே நம்ம எழுச்சி சொல்லாக்கணும், அந்த அகதின்ற பேரோடையே வேடன் மேலே வந்து நிற்கணும் அப்படின்றது. அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஈழத்தமிழர்களுக்கும் அது ஒரு பெரிய, அவங்க எங்க போனாலும் அகதிகள் அப்படின்ற நிலைமை தான் அவங்களுக்கு ஏற்படுது. ஆனா வேடன் அவர் வந்து முன்னேற அந்த அகதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழர்களுக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்றது பெரிய நம்பிக்கையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் அவங்கள விட்டுற மாட்டார் அவ்வளவு சீக்கிரம், அவங்களுக்காக நிச்சயமா வந்து போராட்டம் பண்ணுவார். அவர் ஒரு சாராரை நீங்க அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் அறிவண்ணன் இருக்காரு, ஆனால் அறிவண்ணன் ஒரு சாராருக்கு இருக்கார், ஆனால் அசல் கோளாறு நீங்கள் பாடினீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இவர் ஒரு சாராருக்கு நீங்கள் அடைக்கவே முடியாது. இவர் வந்து பறையர் மக்களுக்காக பேசுகிறார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இல்லை, தமிழர்களுக்காக பேசுகிறார் இல்லை, கருப்பின மக்களுக்காக உலக அரசியலை பேசுகிறார், வல்லாதிக்காத அரசியலை பேசுகிறாரு. தம்புரான இல்லை, தம்புரானா இருந்தால் நீ எனக்கு ஒரு மயிரம் இல்லை அப்படின்னு ஆதிக்கர்களை எதிர்க்கிறார், ஆதிக்க சாதிகளை எதிர்க்கிறார். அப்போ இவரை நீங்கள் என்னவா அடைப்பீங்க? நிச்சயமா ஒட்டுமொத்தமா எல்லா மக்களுக்குமான போராளி அப்படின்னு தான் நீ யாரா வேணாரு குறிப்பிடணும். நீ எந்த சமூகமானாரு, எந்த மதமானாரு, எந்த இனமானாரு, யாரெல்லாம் ஒடுக்கப்படுறீங்களோ அவங்க பக்கம் நான் நிற்பேன். அதான் வேடன். கண்டிப்பா இப்படி வந்து என்னதான் வந்து அவருக்கு பல எதிர்ப்புகள் வந்து இருந்தாலும் அதையும் எதிர்த்து எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி நிச்சயமாக வந்து தமிழர்களின் இனத்துக்காகவும் உலக நாடு மக்களின் இனத்துக்காகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் மேலும் மேலும் அவர் வந்து தன்னுடைய பல பாடல்களை பாடுவார். தொடர்ந்து அதற்கு தமிழ்நாடும் தமிழ் மக்களும் இனிமேல் வந்து துணை நிற்பாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம். நன்றி. நன்றி.